இஞ்சி பொடி தயார் பண்ண தேவையான பொருட்கள்: வெள்ளப்பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் சேர்த்து கடாயில் வைத்து வறுக்க வேண்டும். அடிபிடிக்காமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். தேங்காய் வறுக்கும்போது ஆயில் வேண்டாம். தேங்காயிலேயே ஆயில் இருக்கும், அதனால் ஆயில் ஊற்ற வேண்டாம். இளம் தீயில வறுத்துட்டே இருக்கணும். வறுக்கும்போது அது நல்லா ப்ரௌனி கலரில் வரும். ப்ரௌனி கலரில் வந்த உடனே அதை இறக்க வேண்டியதான். தேங்காய் நல்லா வறுபட்டால் தான், மொறுன்னு வறுபடணும். வறுபட்டால் தான் அந்த இஞ்சி பொடி கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வறுபடலைன்னா இஞ்சி பொடி கெட்டு போயிடும். நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வறுபட்டுச்சு. வறுத்த பிறகு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் தட்டி வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தட்டி வைக்கவோ பேப்பரில் தட்டி வைக்கலாம். வச்சுட்டு அப்புறமா ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொன்னால், இஞ்சியை வாணலில் தட்டி இஞ்சியை கடாயில் தட்டி வறுக்கணும். இஞ்சிக்கு ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றினா தான் அந்த இஞ்சி வறுபட்டு வரும். நல்லா மொறுன்னு வறுக்கணும். வறுத்தா தான் இஞ்சி நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காயும் இஞ்சியும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பக்குவமாக வறுத்து எடுக்கணும். கரிக்கக்கூடாது. தீ நிறைய வைக்கும்போது அது கரிஞ்சிடும். அதனால் லைட்டாக வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் பொரித்து எடுக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரௌன் கலரில். அப்புறமா தேங்காயும் இஞ்சியும் சேர்த்து வறுத்தெடுத்து அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்: மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், புளி எல்லாம் போட்டு சேர்த்து வறுத்து மிக்சியில் வச்சு பொடி பண்ணணும். மிக்சியில் எல்லாம் கிரைண்டரில் பொடி பண்ணலாம். பொடி பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, நல்லா பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 6 மாதம் வரை கெட்டு போகாது. என் ஹஸ்பண்ட் தான் இதை செய்தாங்க. அவங்க வெளியூருக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த இஞ்சி பொடி செய்திருக்காங்க. பாருங்கள், அவங்க 6 மாதம் வரை வச்சு சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு கூட, இட்லி கூட, தோசைக்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்து அதில் பாருங்கள், இஞ்சி தீயல் பண்ணியிருக்கேன். சாதத்தை கூட அந்த இஞ்சி தீயல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நாள் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமானது, ஜீரணத்தன்மை கொடுக்கக்கூடியது. அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.